ஹல்லேலூயா. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த முறை நான் ரோமரிலிருந்து பேசி கொண்டிருந்தேன். ரோமர் எத்தனாவது அதிகாரம் என்று தெரியுமா யாருக்காவது? 6 பேசினேனோ? நல்ல பிள்ளைகள். ரோமர் 6 பேசியிருக்கிறேன். இன்று முக்கிய குறிப்பாக சில காரியங்களை ரோமர் 7 சில ஆரம்ப வசனங்களிலிருந்து பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து செல்லலாம். ரோமர் 7, ரோமன்ஸ் சாப்டர் 7 1 4 வசனங்கள் வரை எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களாக எடுத்து வாசிக்க போகிறோம். ரோமர் 7 1 4 வசனங்கள் வரை எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்கலாமா? நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதெப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்ரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஹல்லேலூயா. இவ்வளோ வல்லமையாக இருக்கிறது நம்முடைய சத்தியங்களை ஒருமனப்பட்டு வாசிக்கும் பொழுதே நாம் உணர முடிகிறது. ஆமென். நன்றாய் கவனிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் மிக சிறந்த வண்ணமாக நியாயப்பிரமாண காலகட்டங்களின் நிபந்தனைகளை குறித்தும் நிர்பந்தங்களை குறித்தும் நன்றாய் கவனியுங்கள். அருமையான காரியங்கள். நிபந்தனை இருக்கிற இடத்துல நிர்பந்தமும் இருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கட்டளை இருக்கிற இடத்துல கட்டுப்பாடுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு என்ற அர்த்தம். நம் கட்டளை என்ற வார்த்தையை கேட்கும் பொழுதே சரியாய் உணருவதே இல்லை. ஏனென்றால் கட்டளை என்ற அந்த வார்த்தை வரும்பொழுதே கீழ்ப்படிய வேண்டுமே, சரியாய் பின்பற்ற வேண்டுமே, செய்தாக வேண்டுமே, செய்யாவிட்டால் என்ன ஆவது என்ற நிர்பந்தங்கள் நம்முடைய எண்ணங்களை என்ன செய்கிறது? அலைக்கழிக்கிறது. பவுல் அதனால் அருமையான ஒரு விவாதத்தை, ஆங்கிலத்தில் ஆர்குமெண்ட், அப்படியே பில் பண்ணி கொண்டு போகிறார், கட்டி கொண்டு போகிறார். எப்படி என்றால், எந்த நிலைமையில் இருந்த இஸ்ரவேலரை, எப்படிப்பட்ட பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்தவர்களை எப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கைக்கு உரியவர்களாய் மாற்றும்படி இயேசு வந்தார் என்பதை பவுல் அறிவிக்கிறார். அவர் எடுத்து காட்டுகிற உதாரணங்களை பார்க்கும் பொழுது எந்த மனுஷனுக்கும் புரிய வேண்டும். யதார்த்தவாதியாய் பேசுகிறார். ஏனென்றால் யதார்த்தம் என்றாலே பிராக்டிக்கல் என்ற வார்த்தை. we should be practical. சில காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எந்த கோத்திரத்தாரும் இனத்தாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் பேசுகிறார். என்னை கவனிங்கள். இதை படிக்கிற நமக்கு எந்த சம்பந்தமும் இதில் இல்லாதது போல் வருவது உண்மையான ஒரு எண்ணம். ஏனென்றால் நாம் பிறப்பில் யூதர்கள் இல்லை, நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. நன்றாய் கவனிங்கள். நியாயப்பிரமாணத்தின் மக்களே இல்லை நாம். ஆனால் இதை படிக்கிற நமக்கு இருக்கிற ஒரு பெரிய உற்சாகம் என்ன என்றால், அப்படிப்பட்டவர்களே இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையினால் தான் உருவாக்கப்பட முடியும் என்றால், என்னை போன்ற காட்டொளிவு மரத்தின் கொம்பு ஒரு கிளை இன்னும் எத்தனை அதிகமாய் கிருபை பெற்றிருக்கிறது என்பதை நினைத்து இயேசுவை துதிக்க முடியும். ஆமென். எவ்வளவு நல்ல காரியம். நியாயப்பிரமாணத்தின் வழியில் நான் வரவில்லை, நியாயப்பிரமாணத்திற்கு உரிய குலத்திலும் பிறக்கவில்லை, நியாயப்பிரமாண கோத்திரங்களை குறித்து எனக்கு ஒன்றும் அக்கறையும் இல்லை. ஆனால் புறஜாதியிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து ஒரு காட்டொளிவு மரக்கிளையாய் இருந்த நம்மை வெட்டி எடுத்து நல்ல ஒளிவு மரத்தின் சாரத்திற்கும் பங்குக்கும் உடையவர்களாய் மாற்றினார் என்றால், சாரத்திற்கும் வேருக்கும் பங்குடையவர்களாய் மாற்றினார் என்றால், இன்று அந்த கிருபையை நினைத்து நாம் துதிக்கும்படியே இதை நாம் வாசித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். இது பவுல் சொல்லுகிற ஒரு வியாக்கியானம், விவாதம். இது யாருக்கு அதிகமாய் பொருந்தும் என்றால் யூதர்களுக்கு பொருந்தும், இஸ்ரவேலருக்கு பொருந்தும். இன்று ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாமும் இஸ்ரவேலர்களே,
ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியாராக நாம் பயாலஜிக்கலி என்று சொல்வார்களே, ஒரு சரீர ரீதியாக பிறக்கவில்லை, ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பிறந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் விசுவாசத்திற்கு தகப்பன், விசுவாசிகளுக்கு தகப்பன். அதனால் விசுவாசத்தினால் வந்த நீதிமானுக்குரிய அத்தனையும் நமக்கும் சொந்தமாயிற்றே. ஏனென்றால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது கிரியைகளினால் அல்ல, கிருபையினால். ஏனென்றால் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் முற்காலங்களில், நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். இதெல்லாம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிற்காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒரு நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆபிரகாம் வழியில் வருகிறவர்கள் அறிந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஆதியிலிருந்தே கிரியைகளை வைத்தல்ல, கிருபையை கொண்டே ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றினார். தேவப்பிள்ளை இந்த விவாதத்தை பார்க்கும் பொழுது விவாகத்தை வைத்து பவுல் பேசுகிறார். This argument is built on the covenant that's between a man and woman. ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்பை வைத்து பேசுகிறார். அருமையான வியாக்கியானங்கள். நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற இஸ்ரவேலரே, உங்களுக்காக நான் பேசுகிறேன் என்று அவர் சொன்னார். என்றால் இவர்களிடத்தில் இதை பேசும்பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுவார்கள். ஒரு திருமண உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் அந்த திருமண நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷனுடைய நிபந்தனை என்று வார்த்தை வருகிறது. ஏனென்றால் அது ஒரு உடன்படிக்கை. ஒருவர் உயிரோடு இருக்கும் அளவும் வேறொருவரை திருமணம் செய்யலாகாது. அப்படி செய்தால் அவள் விபச்சாரி என்று எண்ணப்படுகிறாள். புருஷன் மரித்த பின்போ அந்த நிபந்தனையிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். இப்பொழுது அவள் அந்த புதிய ஒரு உறவுக்கு செல்லும் பொழுது, ஒரு புதிய புருஷனுக்கு அவள் வாழ்க்கைப்படும் பொழுது அவள் விபச்சாரி அல்ல என்றும் பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் அது நியாயமான நியாயப்பிரமாணம். முதலாம் காரியம் முடிந்தது. புருஷன் மரித்து போனான், ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாள். இப்பொழுதோ வேறொரு புருஷனுக்கு அவள் மனைவியானாலும் அவள் விபச்சாரி அல்ல. இது நியாயமான காரியம். அப்படியே நீங்க கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி, வேறொருவருக்கு சொந்தக்காரர்களாகி, தேவனுக்கு கனி கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் மாம்சத்தின் மரணத்தினாலே, இல்லையென்றால் அவருடைய சரீரத்தில் அவர் அடைந்த மரணத்தினாலே நீங்கள் புது உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாய் மாறி இருக்கிறீர்கள். இல்லை என்றால் புது உடன்படிக்கைக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் வல்லமை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வல்லமை எதனால் உடைக்கப்பட்டது என்றால், நியாயப்பிரமாணத்திற்கு வந்த மரணமே இயேசுவின் சரீரத்தினால் வந்த மரணத்தினால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு வல்லமையை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை அவர் அழிக்கவில்லை, நியாயப்பிரமாணத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் நீதி ஒரு மனுஷனுக்கு வர வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் தான் வர முடியும். நியாயப்பிரமாணத்தை செய்கிற மனுஷனை பிழைப்பான், இவைகளின்படி செய்கிறவனே பிழைப்பான். ஆனால் புதிய உடன்படிக்கை இப்படி பேசுகிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். செய்கிறவன் அல்ல, விசுவாசிக்கிறவன். ஆமென். நன்றாய் கவனிங்கள். செய்ய முடியாதது, ஒரு மனுஷனால் செய்ய முடியாதது எது என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது. காரணம், நியாயப்பிரமாணம் நியாயமானது. அநியாயமுள்ள மனுஷன் எப்படி நியாயத்தை கை கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணம் நீதியானது. அநீதி உள்ளவன் நீதியை எப்படி கை கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணம் நன்மையானது. தீமையே உடைய மனுஷன் எப்படி நன்மையை பின்பற்ற முடியும்? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. பாவி எப்படி பரிசுத்தமானதை கை கொள்ள முடியும்? நன்றாய் யோசியுங்கள். தேவன் வல்லமையாக அவருடைய கற்பனைகளை கிருபைக்கு நேராக அழைக்கும் பொழுது ஒரு இடத்தில் கூட தன்னுடைய வசனங்களை மாற்றி பேசவே இல்லை. அவருடைய தீர்மானங்கள் அநாதி காலம் முதல் நித்தியமானது. அப்படி என்றால் மாற்றப்படவில்லை. அவர் முன்னறிந்தவராகவே முன் குறிக்கிறார். ஒரு பாவியை முன்குறித்தவர் முன் அறிந்தவராகவே முன் குறித்தார். அவனால் முடியாது, முடிய பண்ண என் குமாரன் வேண்டும் என்பதை பிதா அறிந்தவராகவே பிரமாணத்தை புகுத்தினார். ஹல்லேலூயா!
வல்லமையான காரியங்கள். பாருங்கள், இந்த ஆர்குமெண்ட்டை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்படி போல சகோதரரே, வசனம் 4, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவர்களாகி. வல்லமையான காரியம். வேறொருவருக்கு உடையவர்களாகி. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். என்னை கவனிங்கள், மாம்சத்திலே இல்லைன்றால் அவர் சரீரத்திலே அடைந்த மரணம் நியாய பிரமாணத்திற்கு நம்மை விடுதலை செய்தது. இல்லைன்றால் நியாய பிரமாணத்திற்கு நம்மை மரித்தவர்களாக்கிற்று. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்பொழுது அவர் எழுந்த பிறகு இது ஒரு புதிய உடன்படிக்கை. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவியாய் இருக்கிறபடினால் என் நிமித்த மரணத்தை கிறிஸ்து சுமந்தார். அப்படின்றால் நான் சாக வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். அப்படின்றால் எனக்கு வர வேண்டிய தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பாவத்துக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று, செலுத்தி ஆயிற்று. அப்படின்றால் தேவன் நீதி உள்ளவராய் பாவத்திற்குரிய தண்டனையை தன்னுடைய குமாரன் மேலேயே செலுத்தி தீர்த்தார். அப்படி என்றால் நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். இப்பொழுது அவர் உயிர்த்தார் என்றால் என்ன அர்த்தம்? புதிய ஜீவனை உடையவராய் உயிர்த்தார். பாவம் இனி ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் பாவம் மரிக்க வைத்து விட்டதே. இனி ஒருவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிகிறது? உயிரோடு ஒருவர் இனி எழுப்பப்பட வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து அல்ல. நன்றாய் கவனிங்கள், பாவத்தை உடையவராகவும் அல்ல. ஏனென்றால் பாவம் மரிக்க பண்ணிற்று, பாவம் மரணத்தை கொடுத்து விட்டது. இனி ஒருவர் ஜீவனோடு எழும்ப வேண்டும் என்றால் பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவருடைய நீதியால் உயிர்ப்பிக்கப்பட்டவராய் எழுந்தாரே, ஆண்டவருடைய புதிய ஜீவனால் உயிர்ப்பிக்கப்பட்டாரே, அப்படித்தான் ஒரு விசுவாசியும். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் சரீரத்திலே அடைந்த மரணத்திலே நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? We are reconciled to his physical death on the cross. நாம் அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இனி நாம் மரிப்பது இல்லை. ஏன்? மரணம் இனி ஜெயிக்க முடியாது. அவரே அதை ஜெயித்து விட்டார். ஆமென். நான் பொறுமையோடு பேசுகிற இந்த சத்தியங்கள் ரோமரையும் கலாத்தியரும் எபிரேயரும் கொரிந்தியரும் எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்தி வருகிறதான சத்தியங்கள். நீங்கள் அறிந்து கொள்ளவே நான் நிதானமாக மறுபடியும் பேசிக்கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுகிற இந்த விவாதம் ஒரு விவாகத்தை பற்றினது. ஒரு புருஷன் மரித்தார். இப்பொழுது அந்த நிபந்தனையிலிருந்து இந்த ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டது போலவே நாமும் யூதர்களும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம் பிரமாணத்துக்கு உரியவர்களாக இல்லை, ஆனாலும் அந்த பிரமாணத்தின் கோட்பாடுகள் என்னவே நம்மை சார்ந்திருப்பது இல்லை. இப்பொழுது கிருபை. இதை கவனிங்க. இந்த கிருபையின் காலகட்டத்தை பற்றி பேசும் பொழுது இது ஏதோ புதிய ஏற்பாட்டுக்குரிய வார்த்தை மாத்திரம் என்று நாம் நினைக்க கூடாது. புதிய ஏற்பாட்டுக்குரியது மாத்திரம் அல்லவே அல்ல. இது எங்கே ஆரம்பித்த வார்த்தை என்று பார்ப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்தே வருகிற ஒரு காரியங்கள். நீங்கள் அதனால் தான் அறிய வேண்டும், நியாய பிரமாணம் வருகிற நிஜத்தின் நிழலாய் இருக்கிறது என்று எபிரேயர் பேசியிருக்கிறது. They are not the realities in themselves. They are only the shadow of what is to come. The reality is however found only in Christ. இயேசுவுக்குள்ளாய் மாத்திரமே நிஜம் வெளியாக்கப்பட்டது. ஆனால் நிஜம் இருக்க வேண்டும் என்றால் நிழலும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஒரு நாளும் சொல்லாதிருங்கள் நிஜமே முக்கியம், நிழல் அல்ல என்று. நிழல் இருப்பதற்கு காரணம் அங்கே ஒரு நிஜம் இருப்பதினாலே. ஆமென். இயேசு முக்கியம், ஆனால் அவரை காட்டும்படி வந்ததுதான் பிரமாணங்கள், அவரை காட்டும்படி வந்ததுதான் தீர்க்க தரிசன புத்தகங்கள், அவரை காட்டும்படி வந்ததுதான் சட்டத்திட்டங்கள். அதனால் நாம் ஒரு காலம் சொல்லக்கூடாது இயேசுவே எனக்கு முக்கியம், சட்டத்திட்டங்களை நான் அறிய வேண்டியதில்லை என்று சொல்வோம் என்றால் கிருபையை அறிய முடியாது. தேவ பிள்ளையை, கிருபை எவ்வளவு ஆழமானது என்று புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஏன் நினைத்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ முடியும் தெரியுமா? பிரமாணத்தின் ஆழத்தை அறிந்தால் மட்டுமே கிருபையின் ஆழமும் புரியும். ஏனென்றால் பிரமாணம் மிகவும் வலிமையானது, கடுமையானது, கட்டளைகளானது, ஒருவராலும் பின்பற்ற முடியாதது. ஒன்றை பின்பற்றினாலும் இன்னொன்றை பின்பற்ற முடியாதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இப்பொழுது பாருங்கள், இதை ஒப்பிட்டு பேச போகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கு எரேமியா, ஜெரமியா சாப்டர் 31, எரேமியா 31வது அதிகாரம்.
பலமுறை வேத பாடக வகுப்புக்கு வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நான் எப்பொழுதும் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி சொல்வது போலவே நீங்கள் பதித்து கொள்ளும்படியாக ஆராய்வது நல்லது. நன்றாய் கவனிங்கள். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் எதையும் ஏற்றுக்கொண்டு செல்லவே வேண்டாம். நான் எப்பொழுதுமே தைரியமாய் சொல்லுகிற விஷயம், பவுல் பேசின காரியங்களை இதுதானோ என்று இப்படியும் எழுதி இருக்கிறதா என்று ஒரு பட்டணத்தார் வீட்டிலே சென்று ஆராய்ந்து பார்த்தார்களாம். பெரேயா குணசாலிகளாய் இருந்தார்களாம். நன்றாய் கவனிங்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், படிப்பதினால் குணம் வருவது இல்லை, அறிவு இருப்பதினால் குணம் இருப்பதும் இல்லை, சொத்து இருந்தாலும் சொல்வதற்கே இல்லை. குணம் எதனால் வரும் தெரியுமா? பணத்தினாலும் அல்ல. குணம் வருவதே சத்திய வசனத்தில் போதிக்கப்படுவதினால். நன்றாய் கவனிங்கள். கற்றுக்கொள்வதினால் என்று நான் முடிக்கவில்லை. கற்றுக்கொண்ட காரியங்கள் போதனையாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? So many of us we do know the truth, but the point is about being taught by the word. சத்தியம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சில அத்தியாயத்தை எடுத்தா இதுதானே என்று தெரியும். நான் அதை பற்றியே பேசவில்லை. எழுதியிருக்கிறபடியே வாழ்க்கை மாறும் என்றால் அது போதிக்கப்பட்ட வாழ்க்கை. அதை வைத்துதான் கிறிஸ்து மகிமைப்படுகிறார். எத்தனை கிறிஸ்துவர்களுக்கு வசனம் தெரிகிறது, எழுதியிருக்கிறபடியே தெரிவது இன்னும் அடுத்த கட்டம். அநேகருக்கு பொதுவான வசனங்கள் தெரியும். எழுதியிருக்கிறபடியே என்றால் முன்பின் மாறாமல் பிழறாமல் மாற்றாமல் சொல்ல தெரிவதே உள்ளபடியே தெரிந்த வசனங்கள். ஏமே, அதற்கு நேரம் எடுத்து படித்தால் தான் முடியும், மனனம் செய்தால் தான் முடியும். You can't just go through it in a glance and come to know everything in the Bible. No. Take time to by heart the scriptures. Use them in your own personal prayers. When you pray for somebody, use the same scriptures. அப்படித்தான் நாம் மனனம் செய்த காரியத்தை செயல்படுத்துகிறோம். மனப்பாடம் பண்ணாத ஒரு வாக்கியங்களை நீங்கள் சொல்லவே முடியாத ஜெபத்தில். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் எதை பதித்து வைத்தீர்களோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு வீட்டுக்கு சென்று நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அறிந்த காரியத்தை தான் எடுத்து பேச முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதைத்தான் நினைப்பூட்டுவார், இல்லாததை அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? வேதத்தில் உள்ள அத்தனைக்கும் ஆசாரியர் அவர்தான். He is the author of everything in the Bible. ஆனால் எதை நினைப்பூட்டுவார் தெரியுமா? ஏற்கனவே பதித்திருக்கிற காரியத்தை தான் இருதயத்தில் அவர் நினைப்பூட்டி கொண்டு வருவார் எண்ணங்களுக்கு. அதனால்தான் நாம் நேரம் எடுத்து பதித்த காரியங்கள் தான் செயல்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். எரேமியா 31 வல்லமையான காரியங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கிருபையினாலே ஒரு மனிதன் எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும், நீதிமானாய் இருக்க முடியும் என்பதை குறித்து எரேமியா 31. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை வாசிக்க போகிறோம். 31 34 வசனங்கள் வரை. Jeremiah chapter 31 verse from 31 onwards, 31 to 34 வாசிக்கலாமா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வந்திருக்கிறதா? ஆமென். நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை அல்ல, புது உடன்படிக்கை பண்ணுவேன். 32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி அவர்களை கைப்பிடித்தேன். நன்றாக கவனிங்க, கைப்பிடித்தாராம். ஒரு பிள்ளையை பிடித்த காரியம். எத்தனை பேர் புரிகிறது? இந்த கர்த்தர் பேசினார் என்றால் ஏதோ ஒரு பயங்கரமான கட்டளை இட்ட நியாயப்பிரமாணத்தின் கடவுள் பேசினார் என்ற காரியம் இங்கே வெளிப்படவில்லை. ஒரு பிதா குமாரனுக்கும் குமாரத்திக்கும் பேசுகிற வார்த்தைகள். நான் கைப்பிடித்தேன் என்ற ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான வார்த்தை இது. யாரை கைப்பிடித்தேன் என்று சொல்லுவோம்? என்ன பாருங்க, ஏன் வேதத்தை பார்க்கிறீர்கள்? யாரை கைப்பிடித்தேன் என்று சொல்லுவோம்? மனைவி. சரியாய் சொன்னீர்கள். திருமண உடன்படிக்கையின் வார்த்தை இது. பிதா குமாரனை பிடிக்கிற வார்த்தை. குமாரத்தையும் சேர்த்து தான் அடக்கம். கணவன் மனைவியை கைப்பிடித்த அந்த நாள், சரியை சொல்ல போனால் புருஷன் ஒரு ஸ்திரீயை கைப்பிடித்த நாள். திருமண உடன்படிக்கையின் வார்த்தைகள் இதெல்லாம். நான் கைப்பிடித்த அந்த நாளிலே அப்படியே ஒரு ருசித்து படிப்போமே. அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி பின்பற்றுகிறீர்களா? அல்ல. வாசிக்கலாமா? ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை பாருங்கள்,
ஆண்டவர் கைப்பிடித்தார். குயவன் ஒரு களிமண்ணை உருவாக்குவது போலத்தான். நன்றாய் கவனிங்கள். ஒரு குயவன் கையில் களிமண் கெட்டு போனதாகத்தான் வாசிக்க முடிகிறதை தவிர எரேமியா 18 குயவன் வணைய முடியாமல் தடுமாறினார் என்று வரவில்லை. எதை அவர் கை வைத்தாலும் முடித்து காட்டுவார். ஆனால் முடிய இடம் கொடுக்காதபடி குயவன் கையில் களிமண் கெட்டு போயிற்று. கவனிங்க, அநேகரை பார்க்க முடியும். சபைக்கு வந்து போகிறது பிரதானம் இல்லை, போதிக்கப்படுவதே பிரதானம். விட்டு கொடுக்கிற இடத்துல கெட்டு போறது எத்தனை பேருக்கு புரிகிறது? It's very difficult to yield to the truth, to the teaching of God's word. Stuff. எது ஈஸி? கேட்டுட்டு போறது. தாழ்த்துவது, விட்டு கொடுப்பது, சீர்படுத்தப்படுவது, நறுக்கி விடப்படுவது, கனிகள் அதிகமாய் வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை விட்டு கொடுப்பது என்பதெல்லாம் கடினமான விஷயங்கள். சுயத்திற்கு வருகிற அடிகள், தன்மானத்திற்கு வருகிற அடிகள். கர்த்தர் சொன்னார், குயவன் கை ஒரு நாளும் சீர்கெட்டதும் அல்ல, செய்து முடிக்காத பலனும் இழந்த கையும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை போலதான், கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள். ஆமாம், ரொம்ப சத்தமாக நம்ம கேட்குறோம் சில நேரம், ஆண்டருக்கு கேட்கணும்னு சொல்லுகிற என் செவிகள் மந்தமாகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கைகள் குறுகி போகவும் இல்லை. ஆனால் எது பிரச்சனை? உன் அக்கிரமங்களை உனக்கும் எனக்கும் நடுவாக சுவராக வந்திருக்கிறது என்று சொன்னார். அதுதான் கேட்க முடியாமல் என்னை தடை செய்கிறது. என் காது சரியில்லை என்று நினைக்காதே என்று சொல்லுகிறார். அதே மாதிரி புரிகிறது. நம்ம பிரச்சனையை நம்ம உணர்றதே இல்லை, அதுதான் நம்ம பிரச்சனையே. பிரச்சனைகளுக்காக ஜெபம் செய்கிறோம், உண்மையான பிரச்சனையை மனுஷன் உணர்வதே இல்லை. அதனால் தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். காரணம், ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை வெளியே எடுத்து காட்டினதே பிரமாணம். ரோமர் 7 நான் தொடர்ந்து பேசவில்லை, அங்கே அப்படித்தான் பேசியிருக்கிறது. 5வது வசனம், பிரமாணம் வந்த பொழுது அது எனக்குள் இச்சைகளை தோன்ற பண்ணினதாம். பிரமாணத்துக்கு இச்சைக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் எனக்குள் இச்சைகளை அது தோன்ற பண்ணி மரணம் எனக்குள் பேலன்ஸ் செய்தது, பாவம் எனக்குள் பேலன்ஸ் செய்தது. பாவம் இருக்கிற இடத்துல மரணம் வந்துவிடும். பிரமாணம் வந்த பொழுதுதான் இச்சைகளை தோன்ற ஆரம்பித்தது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறத தோண்டி எடுத்தது பிரமாணம், வெளிச்சம் போட்டு காட்டினது பிரமாணம். இல்லை என்றால் மனுஷன் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். புரிந்து கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளவே மாட்டான் நான் பாவி என்று. எத்தனை பேர் ஒத்துக்கொண்டீர்கள்? நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். வியாக்கியானம் பண்ணுவார்கள் பார்த்துருக்கீங்க, நான் அவங்கள மாதிரியே தப்பு செஞ்சோம், அப்படி செஞ்சாதான் இவங்க தப்புன்னு நினைக்கிறாங்க. நான் அது போல யாரையும் திருடவில்லை, அடிக்கவில்லை, கொலை செய்யவில்லை, யாரிடத்திலும் போய் விபச்சாரம் செய்யவில்லை, அதனால் நான் நல்லவன், நான் நல்லவள். யார் சொன்னா? இயேசு வேறு விதமாய் சொன்னா, சிந்தனையிலே நீ செய்தாயிற்று என்றால் நீ சரீரத்தில் செய்ததற்கு சமம். That's about the root cause. That's about the root of the problem. People only talk about the symptoms and the fruits, but Jesus is talking about the roots. வேற பேசினவர் இயேசுதாம்மா, வேற இல்லாம கனி இல்லை. இவங்க எல்லாம் கனியை வச்சே வியாக்கியானம் பண்ணுவாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. கடைசியில் தெரிய வந்த விஷயம் என்ன? நானே சரியில்லை. எதன் புரிகிறது? சொன்ன நானே, என் வாயே சொல்லுங்க, என் எண்ணமே, என் பார்வையே, என் வார்த்தையே சரியில்லை. புறங்கூறாதேன்னு அப்புறம் தான் சொல்றாரு. புறங்கூறினாலே பாவம்னு அப்புறம் தான் தெரியுது. இது பிரமாணம் கொடுக்கலாம் என்ன ஆகிறது? கர்த்தர் எல்லாவற்றையும் பிரித்து காட்டினார். அதனால் தான் மனுஷன் பாவி என்பதை உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு கர்த்தரும் அதைத்தான் சொல்லுகிறார். நான் கைப்பிடித்த நாளிலே, ஆண்டவர் நன்றாய் பேசுகிறார். கவனிங்க, கைப்பிடித்தவர் ஆண்டவர்னா எப்படி ஒரு மனுஷன் கெட்டு போக முடியும்? சொல்லுகிறோம் அல்லவா, ஆண்டவர் கையில் இருந்தால் ஒன்றுமே நடக்காதுங்க. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கரத்துக்குள்ள இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஆண்டவருக்கு ஒன்றும் நடக்காது. நாம் போய் அவர் கெட்டு போக மாட்டார். உண்மையா?
சொல்லுவாங்களே, இந்த சனி எப்போ வீட்டுக்கு வந்ததோ அன்னையிலிருந்து என் வீட்டுக்கே சனின்னுவாங்க. எந்த சனியும் உள்ளே வந்து நான் சனியாக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குள்ளே இருக்கிறது வெளியே வந்தால் போதும். ஹலோ, ஏசு அதைத்தான் சொன்ன, நீ சாப்பிட்ற விஷயங்களை வச்செல்லாம் பேசாதப்பா, பரிசுத்தத்தை உனக்குள்ளேயே இருந்து தீட்டு வெளியில் வந்தா அதை யார் சுத்திகரிக்க முடியும்னு கேட்டார். நம்ம வாய்க்குள்ளே போகிறத தான் தீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கே ஒரு பெரிய வியாக்கியானம். பன்றிக்கறி சாப்பிடலாமா கூடாதா? பன்றியை கேளுங்க, கூடாதுன்னு சொல்லும். நான் அப்படி தான் முடிப்பேன். அது பாவம், அதை கேட்டால் தானே அது சொல்லியிருக்கும். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத வியாக்கியானங்கள், தேவையில்லாத விவாதங்கள். ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது நாம் கண்டுபிடிக்கலாம். விஷயம் என்னன்னா, நான் போதிக்கப்படலாம். நான் போதிக்கப்பட்டனா எனக்கு பெரிய சமாதானம் ஆண்டவர் கட்டவிழ்த்திருக்கிறார் காரியத்தை. ஆமென். இப்போ நானே சமாதானத்தில் இல்லாமல் மற்றவர்களுடைய சமாதானமின்மையை ஏன் நான் விவாதிக்க வேண்டும்? Why I should argue about somebody's problem, somebody's situation, somebody's conflict when I am in conflict, when my own heart is in confusion? என்னுடைய குறைவு, என்னுடைய இருதயத்தின் பிரச்சனையை எனக்குள் பெரிதாக இருக்கும் பொழுது மற்றவருடைய குறைகளை விவாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அதுதாங்க போதனையில் வருகிற உணர்வு. நிறைய பேர் பாருங்க, கர்த்தரால் போதிக்கப்படுகிறவர்கள் எண்ட் ஆஃப் த டே மற்றவர்களை பற்றி பேசுகிறதை நிறுத்திவிட்டு தங்களை பற்றியே ஆராய உட்காருவார்கள் தேவ சமூகத்தில். ஏனென்றால் அதுதான் தேவ பிரமாணத்தினால் வருகிற போதனை. அவர்களுக்கு தான் கர்த்தருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என்னதான் அழுது புலம்பி ஒரு நாள் ஒப்பாரி வைத்து தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுத்திருந்தாலும் அடுத்த நாளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியுமா? எத்தனை நல்லாவே இருக்குன்னு ஓடிக்கொண்டிருப்பது. ஆண்டவர் எடுத்து காட்டின விஷயத்தை, நான் உன்னை கைப்பிடித்தேன் அப்படின்னா ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்கு வாழ்க்கை கொடுத்த விதம், ஒரு புருஷன் ஸ்திரீயை கைப்பிடித்த விதம். ஏனென்றால் புருஷன் தான் தலையா இருக்கிறானே, அதிகாரியா இருக்கிறானே. கவனிங்கள், அவர் கைப்பிடித்தார். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. விஷயம் என்ன? நான் அவர்களுக்கு நாயகர் அப்படின்ற ஹஸ்பண்ட். I was a husband to them, but they broke my covenant and walked away from my covenant. நான் ஹஸ்பண்டாக இருந்தேன், ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்கள். அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியுமா? They became wayward. They went away from the track. Can you ever believe this when a husband talks this sort of a dialogue? என்ன மாதிரி டயலாக் தெரியுமா இது? என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு உண்மையா இல்லை, அவ்வளோதான். ஹஸ்பண்ட் சொல்ற எனக்கு அவ உண்மையா இல்லை. இது உடன்படிக்கைகளை வந்த ப்ராப்ளம். காரணம், அவர்கள் மீறினார்கள். ஆண்டவன் மீறுகிறதுக்கு வழியை காட்டவில்லை. ஆண்டவன் மீற சொல்லி ஒரு நாள் சொல்லவும் இல்லை. ஆனால் பிரச்சனை எனக்குள்ள இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். பிரச்சனை எங்கே இருக்கிறது? உடன்படிக்கையில் இல்லை. நன்றாய் கவனிங்க, நியாயப்பிரமாணம் கஷ்டம். ஆனால் தான் மக்கள் இடறினார்கள், பாவிகளாய் ஜீவித்தார்கள் என்றெல்லாம் பேசக்கூடாது. பாவிகளாய் இருந்தார்கள், தெரிந்தே பரிசுத்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஏனென்றால் மீறதை அவர்கள் அறியணும், மீறுகிறதை அவர்கள் உணரணும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? மீறுகிறார்கள் என்பதை அவர்கள் அறியணும். உண்மையாயிருன்னா உண்மை வராதுங்க. உண்மையா இருப்பதே ஒரு பிரமாணம். நிறைய கவனிங்க, உண்மையாருன்னா வந்துடாது. உண்மை அதுதான். நீ பரிசுத்தமாயிருன்னா எங்கே வருது சொல்லுங்க? இங்கே இருக்கிற யாருமே நீங்கள் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. பரிசுத்தமாயிருன்னா ஒரு பாவிக்கு தெரியாதா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று? பிரச்சனை எங்கே தெரியுமா? பரிசுத்தமாக இருக்க முடியல. எத்தனை பேர் புரிகிறது? பிரமாணம் வேறு, பலன் வேறு. வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு? There's something called righteous degree. There's something called righteous strength. Our strength for righteousness. நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கட்டளை இருக்கிறதுக்கு, நீ கொடுக்கப்பட்ட கட்டளை நன்மையாக இருந்தது, பரிசுத்தமும் நீதியுமாக இருந்தது என்றால் தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார், கொடுத்தார், இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை அது அல்ல, இருக்க முடியல, பலன் இல்லை. ஒரு மாம்சத்தில் ஒரு ஆள் ஜீவிக்கிற வரைக்கும் பலன் இல்லைங்க. நான் சொல்வதை நன்றாக கவனிங்க, இது சரீரத்தின் ஜீவிப்பை பேசவில்லை. மாம்சத்தின் வாழ்க்கை என்றால் ஆவியின் வாழ்க்கை இல்லாத எதுவுமே மாம்சத்தின் வாழ்க்கை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறேன்? மாம்சத்தின் வாழ்க்கை என்பது பலனற்ற வாழ்க்கை. ஏனென்றால் அது ஆவியின் வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான்.
ஆவியினால் வருவது தான் உயிர்ப்பிக்கும். ஆவியே பலன் தருகிறது. ஏனென்றால் மாம்சத்தில் செய்கிற எதுவுமே பலனை கொடுக்கவே முடியாது. அதனால தான் தோற்றார்கள். நாமும் தோற்றோம். எந்த பக்தி மார்க்கத்திலிருந்து எந்த இனத்திலிருந்து நாம் சேர்க்கப்பட்டிருந்தாலும் நமக்கு தெரியும், நாம் தோற்றவர்களாகத்தான் உள்ளே வந்து இயேசுவால் ஜெயித்தோம். ஆமென் சொல்ல முடியுமா? இப்போ ஆண்டவர் சொல்லி காட்டுகிற விதங்களை கவனிங்கள். நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறினார்கள், அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சரியா இருந்தேன், நான் ஹஸ்பண்டாக தான் இருந்தேன், ஆனால் ஒய்ஃப் சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கும் அதே பேச்சு தான். சபை மணவாட்டி, அவரும் நாயகர், மணவாளன், அதே கான்செப்ட் தான், எதுவும் மாறலை. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 32, அந்நாட்களுக்கு பிறகு எல்லாரும் வாசிக்கலாமா? ஒருமனப்பட்ட சத்தமே உங்கள் குரல் எல்லாம் கம்மி போயிருக்கிறது அப்படின்ற கம்மியாக இருக்கிறது. வாசிக்கலாமா? சப்தமாக வாசிங்கள். எரேமியா 31:33 வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எழுதி காட்டி பின்பற்றுப்பா என்று சொல்வதற்கும் பின்பற்ற வேண்டியதை இருதயத்தில் எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. கேட்டீர்கள்? எழுதினதை பின்பற்று என்று சொல்வதற்கும் பின்பற்ற வேண்டியதை இருதயத்திலேயே எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் இங்கே வர விடுதலை. நல்லா கவனிங்க. இயேசு ஏன் வர வேண்டும் தெரியுமா? கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் வந்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் அவர் இருந்ததற்கு காரணம், நியாய பிரமாணத்தை மீறினவர்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினவருடைய நீதியை பெரும்படிக்கே அவர் வந்தார். இப்போ கம்ப்ளீட்டாக 365 days ஒரு வருஷத்துலனா, இப்போ உங்கள் வயதை எல்லாம் கணக்கு பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்ததில் இருந்து, ஏன்னா பிறக்கிற பிள்ளைக்குமே இந்த வயசில் கேரண்டி இல்லை, அவ்வளவும் துர்க்குணம். ஒரு நாள் சொல்லாங்க, என் பிள்ளை அந்த லிஸ்ட்லே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்திலே இல்லை, நீங்கள் வேற எங்கேயோ இருக்கிறீங்க. நிறைய அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இருக்கிற பெருமை அதுவும் அம்மாக்களுக்கு ரொம்பவே வரும். ஏன்னா ஸ்ரீகள் அல்ல அப்படி தான் பேசணும். என் பிள்ளை அப்படின்வாங்க. என்ன என் பிள்ளை? உங்களை மாதிரின்னு அர்த்தம். சிம்பிள். எத்தனை பேருக்கு இந்த வியாக்கியானம் புரிகிறது? உங்களை பார்த்தா உங்கள் பிள்ளைய பார்க்கலான்னு அர்த்தம். அதனால் என் பிள்ளைன்னு தைரியமாலாம் சொல்ல வேண்டாம். எல்லார் பிள்ளையும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? எனக்கும் பிள்ளை வந்து அப்படி தான். ஏஞ்சலாக பிறக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஏஞ்சலு இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ளவே நியாயப்பிரமாணம் காட்டப்படுகிறது. இங்கே சொல்லுகிறா. எதை சொல்ல வந்தேன்? அதை நீங்கள் மறந்துருப்பீங்க இந்த நிமிஷம். இருதயம் பின்பற்றுனா யாரும் பின்பற்ற முடியாதே. ஏன் இயேசு வர வேண்டும்? ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றி அமைக்கப்பட்டால் தானே. நான் அதைத்தான் சொன்னேன். ஒரு திருடனை கண்டுபிடித்து 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்ட 6:23 படியே ஆக நியாய தீர்த்து ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நியாயம் தீர்த்தவரே, ஜட்ஜே, ரொம்ப இரக்கமுள்ளவராகி பொழைச்சி போகிறான், விட்டுருங்க, அவன் இவ்வளோ ஃபைன் கட்டணும்னு சொன்னேன், ஜெயிலே இருக்கணும்னு சொன்னேன், பழிச்சிட்டு போகிறான், இன்னொரு சான்ஸ் கொடுப்போம், போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மன்னித்து விடுகிறார். ரொம்ப சந்தோஷம் திருடனுக்குன்னு சொன்னேன். மன்னிக்கப்பட்டவன் தான், ஆனால் இன்னும் திருடன். எத்தனை பேர் புரிகிறது? நம்ம கதையெல்லாம் அப்படி தான் இருந்தது. எவ்வளோ மன்னிப்பு கொடுத்தாலும் திருடன் தான். ரத்தத்தை செலுத்தி விட்டு போகும்போது தெரியும் திருடனாக தான் போகிறாங்க. எவ்வளோ எருத கொன்று பலி செலுத்தினாலும் மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் உள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். இனி எப்போ திரும்ப வர போகிறனோ, அப்போ போகிறேன், நாளைக்கு திரும்ப இங்கே தான் வரணும். அதே பிரதான ஆசிரியர் முகத்தை பார்ப்பார், எப்படி இருக்கும்? அடா பாவி, நேற்று ராத்திரி தானே என் காணிக்கை கொடுத்துட்டு போனேன், மறுபடியும் காலையிலே வந்து நிற்கிறியே, எவ்வளோ கோளாறு. அவருக்கு அதை விட கோளாறு, ஏன்னா அவரும் பலி செலுத்திட்டு தான் நிற்பார். எவ்வளோ வேதனை இதெல்லாம். அப்போ அவரும் பார்ப்பார், நீங்களும் செலுத்திட்டு தான் நிற்கிறீங்க, அப்புறம் என்ன பார்த்து பேச்சு? இப்படியே பல வருஷம் டீல். எல்லாருக்கும் ரொம்ப நம்பலம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. பேசின ஒரே பாவ பேச்சு தான், பரிகார பேச்சு தான். ஆனால் போகிற பேச்சு விடுதலையான பேச்சே கிடையாது. இன்றைக்கி நம்ம சபையிலேருந்து வெளியில் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகணும். போகணும்,
ஆண்டவர் தொட்டா அப்படி தான் போகிறோம். ஐயோ எவ்வளோ ஒரு லைட்டாக இருக்குது இருதயம், என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு கம்பீரத்தோடு போகிறோம். குற்ற மனசாட்சி இல்லை. குற்ற மனசாட்சி எங்கே வேலை செய்யும் தெரியுமா? குற்றம் இருக்கிற வரைக்கும் தான். ஏமே நான் சொல்வதை கவனிங்க. குற்றம் எனக்குள்ளே இருக்கலாம், ஆனால் குற்ற மனசாட்சி என்ற அந்த மனசாட்சி குற்றம் இருக்கிற வரைக்குத்தானே குத்துகிறது. இயேசுவே அதை மறந்து விட்டார் என்றால், மன்னித்து மறந்தார் என்றால் குத்துறதுக்கு வேலை இல்லை. ஏனென்றால் இருதயமே சுத்திகரிக்கப்படுகிறதே. எத்தனை பேருக்கு புரிகிறது? இருதயமே சுத்திகரிக்கப்படும் போது ஒரு மனசுக்குள்ள வர்றது தான் அந்த சாட்சி. என்ன சாட்சி? சுத்த மனசாட்சி. இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ஏதோ புறம்பான சரீர சடங்குகளினால் வந்த, ஸ்நானங்களினால் வந்த, பலிகளினால் வந்த ஒரு சுத்திகரிப்பை மாத்திரம் பெறவில்லை. இது மேலான சுத்திகரிப்பு. வெளியிலே சுத்திகரிப்பு வருகிறதோ இல்லையே, இருதயமே சுத்திகரிக்கப்படுவதனாலே சரீரங்களும் என்ன செய்கிறது? அந்த பரிசுத்தத்திற்கு உட்படுகிறது. ஏனென்றால் இருதயமே எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கிறது, ஊற்றாயிருக்கிறது. இப்போ உள்ள இருந்து புறப்படுற விஷயம் சரியா இருக்கும்னா சரீரம் சரியாய் ஆகி விடுகிறது, ஆக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த பிரமாணத்தை இயேசுவே கொண்டு வந்தார். கவனிங்க, ஒரு ஆளை பின்பற்று, போதிக்கப்படு, அறிந்து கொள் என்று சொன்ன எவ்வளோ நாள் புரிந்து கொள்ள போகிறார்கள்? இஷ்டமே இல்லைன்னா அப்புறம் திணிக்க முடியுமா? இல்லை கவனிங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் செய்ய முடியுமா? ஒரு வயசு ஆக வேண்டாம், உங்களுக்கு தெரியும், பெற்றெடுத்த நல்ல பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். சில மாதங்கள் நாட்களாக துப்பி விடுகிறது. இஷ்டம் இல்லைன்னா துப்பு தான். திணிக்க முடிகிறதா? இல்லை. ஐயோ, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பாட்டு பாடி, என்னெல்லாம் வேறு விதமாக காட்டி, மயக்கி மாற்றி திணிக்கிறோம். அதையும் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஓ, இது வேறு பேக்கேஜில் கொடுத்தியா, அடுத்த முறை செல்லாது. சான்ஸே இல்லை. பிரமாணமெல்லாம் பேக்கேஜில் வந்தாலும் சான்ஸ் இல்லை. என்னவா மாற்றி மாற்றி காட்டினார் ஆண்டவர். நீ வந்து போடு, பாவ நிவாரண பலியிலே பலவித வகை. சரி, ஒரு நாள் போஜன பலியா, ஒரு நாள் பான பலியா, ஒரு நாள் பாவ நிவாரண பலியை வேறு விதமாக போடு, சர்வாங்க தகன பலி, வித்தியாசமாக போட்டாங்க. ஆனால் எல்லாமே பாவத்துக்கு வந்த பலி தானே. நிம்மதி இல்லையே. அவர் எத்தனை விதமாக பலிகளை மாற்றி என்ன பண்ணுவது? பேக்கேஜ் எல்லாம் மாற்றலாம், விஷயம் எல்லாம் ஒன்று தான், முடியல. இப்போ பிரமாணத்தை இப்படித்தான் கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறா, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட, ஹல்லேலூயா. இதெல்லாம் குடும்ப பேச்சு. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. என்ன இப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு குடும்பத்தோட பேச்சு, கல்யாண பேச்சு. எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். ஒரு கல்யாண பேச்சு இதெல்லாம், ஒரு திருமணத்தின் காரியங்கள் இதெல்லாம், ஒரு கணவன் மனைவி பேச்சு இதெல்லாம், அவர் குடும்பத்தின் பேச்சை பேசுனா அதை தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கர்த்தர் என்றைக்கு பேசினாலும் அட்டி போலி எல்லா சில வார்த்தைகளும் படித்தவரும் என்றால் திரும்ப அந்த பக்கத்தை தொடவே கூடாது. அதனால தான் சிஸ்டர் பல வருஷம் ஆச்சு நான் அதெல்லாம் படித்து நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அடி. அதுக்கு மேலே அந்த பக்கம்லாம் திறந்தோம்னா செவச்சவன் இன்னும் இருக்குதே, முடியாது. அதனாலே நம்ம விரும்புவதே இல்லை. ஆனால் தேவன் பேசும்போது எல்லாம் குடும்பத்தோட பேச்சு. இஸ்ரவேல் குடும்பத்தோட, என்ன ஒரு குடும்பத்தோட பேச்சு இதெல்லாம்? குடும்பத்தோட பண்ணுகிற உடன்படிக்கை. நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். இதெல்லாம் ஃபேமிலி விஷயம். அந்த உடன்படிக்கையில் என்னென்னா, என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறா, நான் பிரமாணத்தை வெளியில் வைக்கல, இப்போ உள்ளத்திலே வைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல கேட்கும்போது. வெறும் வெளியில் வைத்த பிரமாணம் கட்டளை அல்ல, கற்பலைகளில் பார்த்த கற்பனைகள் அல்ல, இவைகள் இருதயமாகிய பலகைகளே எழுதப்பட்ட காரியங்கள் என்றா நான் மறக்க முடியாது, நான் தள்ளவும் முடியாது. இரண்டாவது, நான் வந்து ஒரு வேறு ஆளாக இருந்து தான் இப்பொழுது தேவனை பின்பற்ற வேண்டும். ஆமே, எத்தனை பேர் புரியுது? வெளியில் இருக்கிற விஷயங்க நான் படித்து பின்பற்றுவது என்றால் நான் மாறப்போவதே, ஆனால் உள்ளேயே வந்து விட்டது என்றால் நான் வேறு ஆளாய் மாற்றப்பட்டு இருக்கிறேன் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இதையே முடிக்கவில்லை ஐயா, இது புதிய உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதை நான் முடிக்கவும் முடியாது, அதை நான் எடுத்து செல்லப்பட்டது. உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதா? இப்பொழுது புதிய உடன்படிக்கையை நான் பின்பற்றுவது எளிதானது. ஏனென்றால் இருதயத்திலேயே கர்த்தர் வைத்து விட்டார். இந்த பிரமாணம் வைத்து விட்ட உடனே நான் வேற ஆளாக மாறுகிறேன். எனது கற்பலகைகளில் நான் பார்த்து செய்யணுன்ற காரியம் இல்லை. என் இருதயமாகிய பலகையிலேயே கர்த்தர் எழுத போகிறார், எழுதி விட்டார் என்றால் நான் வேற ஆளாக இருக்கிறேன். பாவி மன்னிக்கப்பட்டால் மாத்திரம் போதாதுங்க, பாவி பரிசுத்தவானா மாறணும். ஆமென். மன்னிப்பு கிடைக்கலாம், கிருபை. ஏன்னா அது தேவனுடைய இரக்கம். ஒரு ஜட்ஜே பார்த்து எனக்கு செய்த இரக்கம். ஒரு நியாயாதிபதி இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படிதான் ஜட்ஜஸ்லாம் எடுக்கணும். அவங்க இறங்கி ஒரு வார்த்தை அப்படி சொன்னார்கள் என்றால் தேவன் அப்படிப்பட்டவர் தான். நீதி உள்ள தெய்வம், அதே சமயம் அன்புள்ளவர், இரண்டும் உடையவர். இரண்டையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அன்பா இருக்கிறதுனாலே அடிக்காமல் விட முடியாத ஒரு பாவியை, அதையும் கவனிங்க. அதே சமயம் அடிக்க விரும்பவும் இல்லை, ஏனென்றால் அன்பா இருக்கிறார்.
எதை மாதிரி புரிகிறது? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் தான் அந்த பாவி, என்னையும் நேசிக்கிறார், என் பாவத்தையும் வெறுக்கிறார். வெறுப்பு இருக்கு, நேசம் இருக்கு ஒரே ஆள் மேலே. எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எத்தனை பேருக்கு அது புரியுது? உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீங்க, அதே சமயம் வெறுக்கிறீங்க. செஞ்ச தப்புக்கு கொல்லணும், ஆனாலும் நேசம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? இப்போ இது இட்ஸ் a problem. It's a problem to be handled. It's very difficult to handle also for a man, not for God. இது ஒரு ப்ராப்ளம். ஒரு பாவியை நேசிக்கிறார், ஏனென்றால் அவருடைய ஓன் சிருஷ்டிப்பது, அவருடைய சொந்த சிருஷ்டிப்பது, அவருடைய ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு, கைவேலை, பாவம். அது ஒரு குயவன் அந்த களத்தை உடைத்து போடலான்னு நினைப்பாராம், அதுவே நொறுங்கி போயிட்டு இருக்கு. ஷேப்பு கொண்டு வரலான்னா அப்படியே உடையிறது. எப்படி இருக்கு? நிறைய பேர் அப்படி தான் கொண்டு வரலான்னு நினைக்கும் போது அப்படியே வழுக்கிட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலான்னு போதே அப்படியே ஓடிடுறது. அப்போ தான் பிடிச்சிருப்போம் கையில், ஓடி போயிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 9 மாதத்துக்கு ஆள் தலை வச்சே படுக்க மாட்டான். கேட்டால் இங்கே போனால் அங்கே போனால் இதாச்சு அதாச்சு. இப்போ யாருக்கு ஏதாச்சு? 9 மாதம் போச்சு. எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு சில ஆட்கள்லாம் காணோம். ஏனாயிற்று ஏதாயிற்று எங்கே போயிற்று என்று கேட்டால் எனக்கு விஷயம் இன்னும் புரிபடவில்லை. திடீரென்று வந்து நிற்கிறார்கள் கூட்டமாக, திடீரென்று போய் விடுகிறார்கள். நான் மட்டும் இங்கே நிற்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? நானும் அப்படி போகுது. இத்தனை மாதம் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு ஓடிட்டா என்ன செய்வீங்க? ஆண்டவர் அப்படி ஓடி இருந்தால் என்ன ஆகுது? இப்போ நம்ம அப்படி தான் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு நம்ம லைஃபை. ஆண்டவர் நம்மை எவ்வளோ பொறுத்து செய்யலாம் என்று நினைத்தோம். வடிவி போகிற இருதயமே இருக்கிற ஒரு களிமண்ணை, உடன்படிக்கையை அவமாக்குகிற மீறுதலை உடைய ஒரு ஜாதியை எவ்வளவு நாள் பொறுப்பது என்று அவர் விட்டு இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளோ பொறுமை அவருக்கு. இப்போ நான் சொன்னேன், இட்ஸ் a problem. பாவியை நேசிக்கிற அதே சமயம் பாவத்தை வெறுக்கிற ரைச்சஸ்னஸ், ஜஸ்டிஸ் உள்ள ஒரு தெய்வம் எப்படி ரெண்டையும் ஹேண்டில் பண்ண முடியும்? That's why he has sent Jesus Christ. ஏன் தெரியுமா? அவருடைய சொந்த பேரான ஒரே குமாரனை அனுப்பின பொழுது என்ன நடந்தது தெரியுமா? தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். யோவான் 3:16, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? அவரை அனுப்பி. எத்தனை பேர் புரிகிறது? அவரை அனுப்பி அன்பு வெளிப்பட்டது. எப்படி? என் பிள்ளை மறிக்க வேண்டிய இடத்தில் என் குமாரனை மறிக்க வைக்க போகிறேன். ஏனென்றா அந்த ஆக்கினை செலுத்தப்பட்டாக வேண்டும், பாவத்துக்குரிய தண்டனை. அதனால எங்க போக வேண்டிய தண்டனையை அப்படியே அவர் மேல திருப்பிட்டார். ஹல்லேலூயா. என் நிமித்தம் ஒருவர் தண்டிக்கப்பட்டார். கிருபை இலவசம், ஆனால் கிரயம் பெரியது. Never take your salvation for granted. It is free, but not for free of cost. Cost is heavy and expensive. ஃப்ரீயா கிடைச்சது, இலவசமாக தான். ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, இலவசமாக தான் வந்துச்சு ரட்சிப்பு, ஆனால் இதை தக்க வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்கு. எதுவுமே புரிகிறது? ரட்சிப்பு வந்துச்சுன்னு இஷ்டம் போல் வாழ முடியுதா? முடியல. அதுவே பல பேருக்கு கவலையாக இருக்கு. ஏன்டா ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியல. ஆனால் ரட்சிக்கப்படணும், ஏன்னா பரலோகம் வேணுமே, அதே சமயம் உலகமும் வேணுமே. இப்படியே ஊசலாடுறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. ரட்சிப்பு இலவசம் தான், ஆனால் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வது கிரயத்தின் வாழ்க்கை. லூஸ் லைஃப்ல முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்மளை லூஸா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். லூஸ் மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கோவம் வருது. சத்தியமே தெரியாமல் கிறிஸ்தவங்களாக வாழறாங்க. அவங்க லூஸ் இல்லாமல் என்ன சொல்லுங்க? நான் தான் அந்த லூசுன்னு சொல்லுங்க. சத்தியம் தெரிலனா அப்படி தான் பேர். சும்மா கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பரலோகம் எனக்கு தானே, எப்படி வாழ எனக்கு புரியல. சில நேரம் கர்த்தரால் போதிக்கப்பட்டாதானே அதெல்லாம் தெரியும். அவங்க கிட்ட போய் இதை புரிஞ்சுக்கோ தெரியலையா தெரியல. அதுக்கு மேலே என்ன சொல்றது? உனக்கு தெரியல, இதெல்லாம் தெரியணும். கர்த்தரால் போதிக்கப்பட்டாதானே தெரியும். யார் சொல்லி தருது இதெல்லாம்? பத்திரமாயிரு, பாதுகாப்பாரு, புரிந்துரு, பகுத்தறி, பிரிந்துரு அப்படின்னா அப்படியான்ட்டே ஒட்டிட்டு இருப்பாங்க. யாருக்கு ப்ராப்ளம்? சத்தியத்தை கர்த்தா
சொல்லுகிறார், நான் பின்பற்று என்று சொல்லி ஒரு கற்பலைகளில் கொடுத்த பொழுது கற்பனையாக வந்தாலும் உன்னால் பின்பற்ற முடிவதில்லை. ஏனென்றால் அது கற்பலைகளில் எழுதப்பட்ட கற்பனை மாத்திரமே. என் இருதயத்திலோ எழுதப்படாத ஒன்று என்னை மாற்றாது. எத்தனை பேருக்கு புரியுது? என் இருதயத்தில் எழுதப்படும் என்றால் என்னையே மாற்றுகிறது என்று அர்த்தம். ஒரு பாவி மன்னிக்கப்பட்டதை தாண்டி அவனையே பரிசுத்தமாக்குகிற ஒரு வல்லமை கிடைக்கும் அவனுக்கு என்றால் அவன் திருடுகிற எண்ணத்தை கூட விட்டு இருப்பான். அவன் திருடனாய் வாழக்கூட மாட்டான். அதுதான் நடக்கிறது இங்கே. மன்னிப்பு கொடுத்தால் மாத்திரம் போதவில்லை. Nobody can escape by giving money. ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆளை எஸ்கேப் பண்ண வைக்கலாமா? எவ்வளோ தூரம் எஸ்கேப் ஆகுவாங்க? அடுத்த முறை பிடிபடுற வரைக்கும். அதுக்கு கேரண்டி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு மனுஷனுடைய உள்ளமே மாற்றி அமைக்கப்படும் பொழுதுதான் உண்மையான விடுதலை. அதைத்தான் பாருங்க, நம்ம நிறுத்தி படிக்கும் பொழுது நிறைய புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என். அதுதான் விஷயம். ஏதோ காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி அங்கீகரிக்கப்பட்டவனை திரும்பி போ என்று சொல்வதை பார்க்கிலும் நீ திரும்பி போன பிறகு உன் வீட்டிலே நான் உன் தேவனாய் இருப்பேன். ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு தேவனை தேடி வருகிற நிலைமை போய் உன் வீட்டிலேயே நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இட்ஸ் about the family relationship. இட்ஸ் a family talk. வீட்டில் பேசுகிற விஷயம் இதெல்லாம். அதான் சொல்லுவாங்களே, வீதிக்கு போகக்கூடாதுன்னு. இது பிசாசுக்கு போகக்கூடாதான். அவனுக்கு இந்த டீலே கிடையாது. நான் வைக்கிற டீல் என் பிள்ளைகளோட, என் குடும்பத்தோட. ஏனென்றால் நான் இதை செய்த பிறகு அவனுக்கு வல்லமை இல்லை, அவனுக்கு மறுபேச்சு இல்லை. இது ஒரு குடும்ப விஷயம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இப்பொழுது அவர் எழுதின கருத்தை பேசி 34 பேசினார். அதைத்தான் இப்பொழுது சொன்னேன். இனி ஒருவன், எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? இனி ஒருவன். பாருங்க, யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருவனாக இருக்கலாம், ஒருவனாக இருக்கலாம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள், கரங்களை வைத்து. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வல்லமையான காரியம். இனி அவர்கள் பாவங்களை நான் நினையாதிருப்பேன். விஷயம் என்னன்னா, அந்த பரிகார பலியாய் அவர் வந்த பிறகுதான் இது நடந்தது. அதற்கு முன்பாக பலிகள் கொடுக்கப்பட்டது பரிகாரத்திற்காய். வித்தியாசங்களை சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு. பலிகள் பரிகாரத்திற்காய் கொடுக்கப்படுவதற்கும் பரிகார பலி வந்ததற்கும் வித்தியாசம் இருக்கு. பரிகாரங்கள் அதாவது ஒரு ஒரு உபகாரமாய் வந்த பரிகாரம். பரிகாரம்னாலே எனக்கு பதிலாக, எனக்கு உதவியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக வருவதெல்லாம் பரிகாரம். உங்களுக்கே தெரியும் அந்த வார்த்தை, பரிகாரம் செய்யுங்க அப்படின்வாங்க. உபகாரம் இல்லைன்னு சொல்ல போனால். அப்போ பரிகாரங்களுக்காக பலி செலுத்துவது ஒன்று, ஆனால் இங்கே பரிகார பலியே வந்தது வேறொன்று. ஏனென்றால் இவர் ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவங்களுக்காக தன்னை கொடுத்து விட்டபடியினால் இனி வேறொரு பலி தேவைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவங்களுக்காக அவர் பரிகாரத்தை செய்து விட்டபடியினால் இனி நாம் அதை விசுவாசிப்பதினாலே என்ன செய்கிறோம்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். இப்பொழுது கவனிங்கள், ஆச்சரியமான விஷயம். இனி ஒருவன் தன் அயலானையோ தன் சகோதரனையோ, அதாவது கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், கூட பிறவாத சகோதரர் சகோதரிகளாய் கூட இருக்கலாம், ஒருவரையும் பார்த்து நீ கர்த்தரை அறிந்து கொள், போதிக்கப்படு என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை அறிந்து கொள்வது என்று வரும்பொழுது, நன்றாய் கவனிங்க, எனக்கு எப்பொழுதுமே இருக்கிற ஒரு வல்லமையான காரியம், ஒரு இயேசுவை அறிகிற வாழ்க்கை என்றால் சத்தியத்தை அறிகிற வாழ்க்கை. தம்பி தங்கச்சி ஐயா அம்மா கவனிங்க, என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் யூடியூப்லையும் கவனிங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கவே முடியாது. அதாவது இதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று இன்னொருவர் சொல்லி புரிய வேண்டிய விஷயமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? இது செய்யறது தப்புன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தெரியணுமா ஒரு கிறிஸ்தவங்களுக்கு? I wonder about such Christians. நீங்க சொல்லலாம், எனக்கு தப்பாவே தெரியலன்னு. I wonder about your teaching. ஒரு டீச்சிங்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இருதயத்திலேயே எழுதுகிறாராம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா சத்தியமே உள்ளே வந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆமே, சத்தியம் உள்ள வந்த ஒரு ஆளுக்கு இருதயமே மாறி இருக்கிறது என்று அர்த்தம். நான் சொன்னேன், வெளியில் இருக்கிற கற்பனைகள் உள்ளேயே எழுதப்பட்டது. வெளியில் எழுதப்பட்ட கற்பலகைகளின் கற்பனைகள் அல்ல, இது இருதயமாகிய பலகைகளில் எழுதப்பட்ட வார்த்தைகள். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3 பவுல் பேசினார். நீங்களே நடமாடும் நிருபங்கள்.
உங்களை பார்த்து மற்றவர்கள் படிக்கிறார்கள். அதான் நாம் படித்தோம், உபாகமத்திலும் பேசிக்கொண்டு வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிறவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், அதை கேட்ட ஜாதியாரெல்லாம் சொல்லுகிறார்களாம். பிரமாணம் நமக்குள்ள வந்ததை அவர்கள் எப்பொழுது கேட்டார்கள்? நாமே நடமாடும் நிருபம் எவ்வளோ ஒத்து போகிறது பாருங்கள். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். ஞானமும் விவேகமும் ஒரு வாழ்க்கையில் தெரியும் பொழுது, ஓ, இந்த பிரமாணத்தை கேள்விப்படுகிற ஜாதியாரெல்லாம் சொல்லுவார்கள், இந்த ஜாதிக்கு ஒத்தே பெரிய ஜாதி எது இல்லை. ஏனென்றால் அவங்களோட வாழ்க்கையிலே வித்தியாசம் தெரியுதுன்றாங்க. நிறைய கவனிங்க, ஏதோ படித்து படித்து பின்பற்ற நாம் அழைக்கப்படவில்லை, ஏனென்றால் அது முடியவில்லை. ஆனால் படித்து பின்பற்ற வேண்டிய காரியங்களே எழுதப்பட்டு விட்டது என்றால் இப்பொழுது நான் பின்பற்றுவது எளிதாய் மாறுகிறது. காரணம், என் இருதயமே மாற்றப்பட்டது. ஏமே, கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ ரைச்சஸ் டிக்ரீஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறத விட்டுட்டு உன்னையே ரைச்சஸாக மாற்றி ரைச்சஸ் டிக்ரீஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறார். ஏமே, இப்பொழுது எது சுலபம்? நன்றாய் கவனி. பரிசுத்தமாய் மாற்றுகிறவரே பரிசுத்தத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார். நானாக பின்பற்ற முடியாததை அவரே கொடுத்து என்னை நடத்துகிறார். இதுதான் சுலபமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் பரிபூர்ணத்தின் அடையாளம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள், யாரும் போதிக்க வேண்டாம், அவர்களை சிறியவன் முதல் பெரியவன் மட்டும். இதுதான் பியூட்டி. சிறியவன்லேருந்து எவ்வளோ ஆச்சரியமா! ஆண்ட பெரியவன்லேருந்து சிறியவன் சொல்லலை, சிறியவன் முதல் பெரியவன் மட்டும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நீங்கள் படிக்கிற படிப்பை வைத்து இதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் தான் படியாத பேதைகள் கூட புரிந்து கொள்ளுவார்கள் தேவனுடைய பிரமாணத்தை. காரணம், இருதயத்திற்குள்ளேயே அது புகுத்தப்படுகிறது. ஏனென்றால் வரவேற்றவர் அப்படிப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தினார் என்றால், இயேசுவே வாரும் என்று யார் சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். சும்மா வரமாட்டார், வெளிச்சத்தோடு வந்திருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராய் வந்திருக்கிறார் என்றால் ஒரு சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் மட்டும் புரிந்து கொள்வார். ஒரு நாளும் சொல்லாதீங்க என் பிள்ளைக்கு இதெல்லாம் புரியாதுன்னு. எங்கள் உலகத்தில் பேசுகிற பேச்சும் பிரமாணங்களும் புரியலை, புரியுதே. நெவர் அண்டர்ஸ்டிமேட் யுவர் சில்ட்ரன். சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியலாம் சொல்லாதீங்க. சின்ன பிள்ளைக்கு தெரியக்கூடாதெல்லாம் வெளியில் தெரிய வருது, தெரிந்து கொள்ளுகிறார்கள். நமக்கு தான் விஷயம் தெரியல. சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ரட்சிப்பையே கேள்வி கேட்க வேண்டும். ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத். Why? Because we got the Holy Spirit who is leading us into all the truth. புரிய வைக்கும்படியாகவே வந்திருக்கிறார், நடத்துகிறாராம். சகல சத்தியத்துக்குள்ளனா நான் ஒண்ட பண்றேன். ஏதோ லைட்டா புரியுற மாதிரி இருக்கிற சத்தியங்கள் தான் சின்ன பிள்ளைக்கு புரியும் நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ற பெரிய சத்தியம் கூட அந்த பிள்ளைக்கு புரியும். ஏமே, நான் கேட்குறெல்லாம் குட்டீஸ், அது எவ்வளோ ஒத்து போகுது பாரு. இது பரிசுத்தாவின் பேச்சு, ஃபேமிலியோட டாக் இதெல்லாம். அப்போ ஃபேமிலி, அங்கே ஒரு ஃபேமிலி இங்கே ஒரு ஃபேமிலின்னு ஆண்டவர் ரெண்டையும் பிரிக்கலை. அதனால சில பேர் அந்த நூலை நடுவில் போட்டு வச்சுப்பாங்க. இது பழைய ஏற்பாடு முற்றிட்டு, தலைக்கு என்ன முற்றிட்டான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான பேச்சு அல்ல இதெல்லாம். அது முற்றிட்டுனா பழைய ஏற்பாடு இங்கே முடிஞ்சிருக்குன்னு ஒரு கோடு, அவ்வளோதான். பிரிச்சிடாதீங்க, எல்லாம் ஒத்து போகுது. ஆண்டவர் சொல்ற இப்படிப்பட்டதான பின்பற்றுதல்கள், அதாவது பரிசுத்தாவின் எல்லாம் சகல சத்தியத்துக்குள்ளும் போதிப்பார் என்றா நான் கேட்கிறேன். சின்ன சாமுவேலுக்கு என்ன வயசு இருந்து தேசத்தை பற்றி ஆண்டவர் பேச வேண்டும்? ஏலிக்கு புரியலாம், சாமுவேலுக்கு புரிய வேண்டுமா? சாமுவேல் கேட்கிறார், ஏய் ஒன்றையும் எனக்கு மறையாதே, கர்த்தர் உன்னிடத்தில் என்ன சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிடு ஒழுங்கன்னார். இந்த பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீங்கள் சொல்ல, அதுக்கு மெமரி பவரே இல்லை, படித்ததெல்லாம் தங்கிறது இல்லை. பரவாயில்ல, இது படித்தா தங்க வைப்பார் ஆவியானவர். ஏன்னா நம்ம இதை படிக்க வைக்கிறது இல்லை, அதனால் அதுவும் அவுட் ஆகுது. அதையும் சொல்லிடு. எத்தனை பேருக்கு புரியுது? தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பெரியவர்களே, முதியோர்களே கவனிங்க. என் பிள்ளைக்கு மெமரி பார் இல்லைன்னு என்ன இங்கேயே கோளாறு. மெமரி பார் வர்றதெல்லாம் மெமரியால் நம்ம நினைக்கிறோம். அது உலகத்தோட நியதிங்க. ஆண்டவன் நினைப்பூட்டு வர்றேன்னு அர்த்தம், அவருக்கு மெமரி பார் ஜாஸ்தின்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அவர் நினைப்பூட்டு வர, மறந்ததெல்லாம் நினைப்பூட்டு வர அவர். அதனாலே சில பேர் பார்த்தா வீட்டில் எதை எங்கே வச்சோன்னு தெரியலன்னா உடனே ஆண்டர்கிட்ட கேட்பாங்க, அப்பா எங்கேயோ வச்ச எனக்கே மறந்து போச்சு, காட்டி கொடுங்கப்பா. உடனே காட்டுவார் அவர். எத்தனை பேருக்கு அப்படி தெரியும்? உண்மை, தவறே இல்லை. இதெல்லாம் குடும்ப பேச்சு. எங்கேயோ எதையோ வச்சு விட்டு அப்புறம் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது அவர் கிருபையாக ஞாபகப்படுத்துவார். எங்கேயோ வச்சது அப்போ தான் தெரியும். துணிக்கு இடையில வச்சுருப்பாங்க சொருகி அம்மா, இல்லைன்னா அந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க பருப்பில். எல்லா ஆண்டர் எடுத்து காட்டுவார். அப்போ அதையே காட்டுவான்னா வேதத்தை காட்ட மாட்டார். அது தெரியுதில்லையே நமக்கு. பிள்ளைக்கு ஏன் சில விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குன்னா, நம்ம வேதத்தோடு உட்கார்ந்து பிள்ளைகளை நாம் நடத்துவது இல்லை. ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகள் எல்லாரும்
நல்லா கவனிங்க, என்ன பாருங்கள். பிள்ளைகள் எல்லாருன்னா எந்த வயசு பிள்ளை வீட்டில் இருந்தாலும், பிள்ளைகள் எல்லாருன்னா ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகள். எத்தனை பேருக்கு அது கேட்டது? அதுவும் கேட்கணும் நம்ம சந்ததியார்கள்லாம். ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் ஊழியத்துக்கு வரணும் பாருங்கள். அதனால் ஆம்பளை பிள்ளையே கர்த்தர் கொடுக்கணும். ஏன் அப்புறம் பெண் பிள்ளையும் கர்த்தர் வைத்தார்னு எனக்கு தெரியல. அதை ஐயோ இதெல்லாம் கிறிஸ்தவ சமாச்சாரங்கள். நான் உலகத்தையே பேசவில்லை. உலகம் பாவம். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் கொடுத்தது என்றால் அவர்கள் என்றைக்கோ நீதிமான்களை ஆகி நமக்கு முன்பாக ஓடி இருப்பார். அவங்க உலகத்தை விட்டு ஓடக்கூடாதுன்னு நம்மை சந்தித்தார். அது வேறு விதமான வியாக்கியம். அதையெல்லாம் நான் ஒரு காலத்தை பெருமை நினச்சேன். ஐயோ தெருவில் போகுது பாரு, உன்னை விட நான் பெட்டரான ஆள், அதை தான் முதல்ல வந்திருக்கேன் ரட்சிப்புல. ஆண்டா சொன்னா இல்லை உன்னை விட்டா அது ஒழிஞ்சிடும் தான், உன்னை முதல்ல ரட்சிச்சு வைத்து. எவ்வளோ உண்மை இல்லை? நம்ம நினைத்து கொள்கிறோம் கிருபை, எல்லாம் கிருபைன்னா அதுதான் ஆட முதல்ல நம்மையே ஆராய வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் கர்த்தர் எல்லா பிள்ளைக்கும் போதிக்கிறார். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாம் வார்த்தை பிரியுது. ஏசாயா 54:13 பேசிக்கணும். நீங்கள் திருப்பலாம் வேண்டாம், அங்கே தான் இருக்குது வாசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் யார் பிள்ளைகள்? எல்லாம் குடும்ப பேச்சு. என் பிள்ளை தான் எல்லாம் சொல்கிறேன். என் பிள்ளை எல்லாம் 4 என் பிள்ளை தான். ஆமாம், கரெக்ட். அதிலே சில பேர் கன்ஃபியூஷன் வரும். 3 தானே இருந்தது, 4 என் பிள்ளை தான். கரெக்டா? ரைட், 4 என் பிள்ளை தான். உன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன ஏஜ் குரூப்போ, ஆணோ பெண்ணோ, உன் பிள்ளைகள் எல்லாரும் யாரால போதிக்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. Never ever think you are the teacher in their lives. You're only leading them to be taught by God. நீங்களும் நானும் டீச்சர் இல்லை. அவங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் நிறைய வேலையை டீச்சர்ஸ் செய்கிறாங்க. அவங்களுக்கு முடிந்ததை அவர்கள் வேறு விதமாய் உலக ஞானத்திற்கு ஏற்றாற்போல் சொல்லிக் கொடுத்து உலக நீதியில் படிப்பில் வந்தால் சம்பாதிக்கலாம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய நித்தியத்துக்குரிய காரியங்களை அவர்கள் கொடுக்கவே முடியாது. என்னை கவனிங்கள், நம்ம டீச்சர்ஸ் இல்லை. never take the role of the teacher in your child's life. You should lead them to be taught by God. கர்த்தரால் போதிக்கப்படும்படி நாம் நடத்தணும். நான் டீச்சராக முடியாது, உண்மைதான். நான் நல்லா கவனிங்க. ஒருவேளை எனக்கு சொல்லித்தர எனக்கு முடியல, எனக்கு மெமரி பவர் இல்லை, நான் ரொம்ப படிக்கலை, நான் இதிலெல்லாம் வளரலை, அது பேச்சு இல்லை. தெரிந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்து நடத்துங்கள், தேவனால் போதிக்கப்படும்படி. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில உறவை ஏற்படுத்துகிற வேலை ஒரு பெற்றோருடைய வேலை. அதற்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அண்ணால் விட்டு கொடுத்தாள் பாரு பிள்ளைய. என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஆலயத்திலே வளரணும்னா ஆலயத்தில் இருந்த காரியம் எதுவுமே சரியில்லை. எனக்கு ஆச்சரியம், அதில் இந்த விசுவாசம்லாம் பயங்கரம். நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஐ வண்டர் அபவுட் சம்படிஸ் ஃபேஸ். சில பேர் சொல்லுவாங்க, அங்கே சண்டே ஸ்கூல் சரியில்லை, இங்கே சர்ச்சு சரியில்லை. ஐயா, நானே சரியில்லை, ஆனால் தான் என் பிள்ளை சரியில்லை. உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் கேட்குறேன், ஆலயமே சரியில்லை, எங்கே போவா ஒரு அம்மா? சண்டே ஸ்கூலே சரியில்லை. நீ சொல்லிக்கலாம் என் ப்ரீஸ்ட் அப்படின்னு. என் ப்ரீஸ்டோட ஜெனரேஷன் ஆண்டவர் கண்ட அந்த ஜெனரேஷன் வித்தியாசமாக இருந்ததே. பேர் வச்சவர் வேற மாதிரி வைத்தாரே. அந்த இடத்துல எங்கேயா ஒரு ஆளுக்கு ஹோப் இருக்கு? சின்ன பிள்ளைய கொண்டு போய் விடலாமாமா? நீ கெட்டு போயிடுவா, அப்படிதான் பேசியிருக்கணும். எத்தனை பேர் புரியுது? சின்ன பிள்ளைய போய் விடுறியே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியுது. பால் மறக்க பண்ணாத பிள்ளைய கொண்டு போய், பால் மறத்த பிள்ளை தான் கரெக்ட், இந்த வயசுல போய் விட்டுட்டு வரையம்மா, என்னாக அந்த பிள்ளையுடைய ஃபியூச்சர்னு கேட்பாங்கல்ல. ஐயம்மா என்ன பாருங்க, சில நேரம் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணால் நிறைய பேர் சபைக்கு வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். பரவாயில்லன்றே. ஐயோ, கல்யாணத்தை பண்ணி பார்த்து தான் சத்து போயிருக்கணும் அம்மா. யார் போகல? அப்படி ஈசா கூட அம்மா போயிட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் ஆசீர்வாதமா? ஒரே பையனுக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம். ரெபேக்கா அம்மா இல்லை பாக்கு. ஐயோ, அந்த நான் வளர்த்துருக்கணும்னு அம்மா 1000 பாட்டு பாடினாலும் அது காட்டில் உட்காந்துருது. அதுவும் வெட்டுக்கிலேயே சாப்பிட்டுட்டு இருப்பார். அடா பாவி, அவனுக்கு டிஃபனை நான் என் சொந்த கையால் பண்ணி தரலாம், நான் அங்கே போய் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு வந்துருக்கிறான், உருப்பிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது ஆசீர்வாதம் ஆண்டர்கண்டு. ஏன்னா சில தீர்க்கதரிசிகள் அப்படி தான் வரணும் ஜெனரேஷனில். அட அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நினச்சினே தலையே எடுத்துட்டாங்க. இது என்ன செய்யலாம்? ஐயோ, வயசுலேயே அப்படி சாவுறது. ஐயோ, இதெல்லாம் கிறிஸ்தவ சமாச்சாரம், கிறிஸ்தவ சத்தியம்னு சொல்லலை, சமாச்சாரம். சில பேர் பேசுவாங்க, எனக்கு என்ன தலகால புரியாது.
அதெல்லாம் ஒரு துக்கம், இதெல்லாம் ஆசீர்வாதம், அதெல்லாம் சாபம், இவங்களே பிரிக்கிறாங்க. சத்தியமே தெரியாமல் சமாச்சாரங்களை பேசுகிறார்கள். You do not know what it is to be blessed. That's the point here. Those who wait upon the Lord are blessed. It's not about the people, those who receive from the Lord all the time. If you receive, it's fantastic. But the point is about waiting upon the Lord. You choose to trust Him and wait upon Him despite your nothingness. That's called blessedness. பைபிளில் ரெண்டும் பிரியுது. எபிரேயர் 11 ரெண்டுமே பெற்றவங்களுக்கும் உண்டு, பெறாத மரித்தவர்களுக்கும் உண்டு. ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவர் பேசும்போது புரியல. But the point is, I am taught by God to have the peace of God. கர்த்தருடைய சமாதானத்தை நான் பெற்றிருப்பதற்கு காரணம் எல்லாவற்றையும் பெற்றிருப்பதினால் அல்ல, போதிக்கப்பட்டிருப்பதினால். Hallelujah. If you are taught by God, nobody can shake you up. Let me tell you, nobody can remove the peace of God from your life because you are taught by God. யாரை பேசி குழப்பத்தை கொடுக்கவே முடியாது லைஃப்ல. ஏன்னா ஏற்கனவே போதிக்கப்பட்ட உள்ளம், கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்பட்ட இருதயம் மற்றவர்கள் பேச்சால என்ன செய்யாது, கலங்கினாலும் விட்டு கொடுக்காது. கலங்கினால் நான் கலங்கவே இல்லைன்னு சொல்லலை, கவலைப்படவே இல்லை என்று சொல்லவில்லை, கண்ணீர் விடவே இல்லை என்று சொல்லவில்லை, கேள்விகள் கேட்கவே இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சமாதானத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அதை கொடுத்தவர் என்னை போதித்திருக்கிறார். அண்டை கவனிக்கணும் சில விஷயங்கள் எல்லாம். Don't ever talk in the way others talk. I'm talking about average Christians. Christians, those who don't know the word, those who are not taught by God, they are not transformed in their thinking. கிறிஸ்தவங்க, I'm talking about Christians. I am not preaching this to anybody out in the world. It's a waste of time. எப்படி எல்லாம் பேசுறாங்க கிறிஸ்தவ சமுதாயத்தில், எனக்கு ஷாக்கா இருக்கும் சில நேரம் அந்த பேச்சுகள். How can they ever talk such things? Because they are not taught by the Lord. Simple. கர்த்தரால் போதிக்கப்பட்டா இது ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் இல்லைன்னு கூட பிரிக்க முடியாது, தெரியுமா? என்ற கர்த்தருக்குள்ள வளர்றவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சமாதானம் எவ்வளோ பெரிதாக இருக்குது. ஏமே நான் கேட்குற ஆசீர்வாதங்கள் வந்தனால சமாதானமாக இருக்காங்கன்னு யாரையாவது கேட்டு பாருங்கள். நம்மையே கேட்டால் தெரியும், அப்போ இருந்துச்சு, அதுக்கு பிறகு இன்னொன்று வந்துச்சு, அதனால் அது போச்சு. அப்படிதான் எல்லாம். அப்போ நடந்தது, இப்போ ஏன் கேட்குறீங்கன்னு வாங்க. எல்லாம் அப்படிதான். ஆனால் கர்த்தருடைய சமாதானம் யாருக்கு என்றால் அவரால் போதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இருக்கும். ஏமே அப்போ ஆண்டவர் நமக்கு இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறது பாருங்க. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கடைசியாக ஒரு வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் வேணும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்தம், அது நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். எசேக்கியேல் 36:26 பாருங்கள். எங்கே திருப்பினாலும் ஆண்டவருடைய பிரமாணங்கள் மாறவே இல்லை. ஒரே விஷயத்தை தான் திரும்பவும் அவர் இரக்கத்தின் அடிப்படையில் பேசி முடிக்கிறார். எசேக்கியேல் 36:26 எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு செய்ய முடியும். நாம நமக்கு செய்து கொள்ள முடியாது. முயற்சித்தோம், முடியவில்லை. ஆனால் இரக்கத்தை பின்பற்றுகிறோம், கிருபையை நாடுகிறோம். நமக்கு தேவன் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:26 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டீர்களா? 36:26 வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. என்ன வல்லமையாக சொல்லுங்க பாருங்க. நானே செய்வேன்றார். ஏன்னா எவ்வளோ சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீ ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று பேசினாலும் நீ என்ன செய்திருக்கிறாய்? தீட்டாக இருக்கிறாய், நரகலாய் சில காரியங்களை பின்பற்றி போய் நாசமான காரியங்கள் உனக்குள் வந்திருக்கிற அப்படின்னா கர்த்தரே சொல்லுகிறார், சில விஷயங்களை நானாக செய்யாத பட்சத்தில் உன்னை உதவிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இங்கே அதுதான் அழகான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று 25 ஆரம்பித்தவர் சில காரியங்களை பேசிவிட்டு நவமான இருதயம், I will remove from you the heart of stone and give you the heart of flesh. உன் இருதயத்தை மாற்ற போறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கல்லான இருதயம் எதையும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்க கூட என்ன செய்யாது, யோசிக்க நினைக்க முடியாது அந்த இருதயத்தார். ஏன்னா கல்லா இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாங்கன்னு வாங்கல. ஏன் திருந்தலை? கல் மாதிரி இருக்கிறான்.
நான் எவ்வளோ முறை சொல்கிறீங்க சர்ச்சுக்கு வாங்க, கல் மாதிரி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். அசைகிறதே ஏன் டிவி அசைக்கிறது? அதுதான் கல். இந்த கல் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்மளை வைத்து நம்ம சொல்லுகிறோமே, எது உண்மை தெரியுமா? நம்மை வைத்து தான் எல்லாமே, வெளியில் எங்கேயும் இல்லை விஷயம். நான் கேட்குறேன், கல் மாதிரி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம திட்டுக்கிறோமே, டிவியை தள்ளுறது. ஐயோ அதை மட்டும் சொல்லாதீங்க சிஸ்டர், டிவி இல்லைன்னா ஏதோ போன மாதிரி இருக்கும் வீட்டில். எங்கள் வீட்டில் வர வேலைக்காரிலேருந்து எல்லாருக்கிட்டையும் இப்படியெல்லாம் பேசும்போது நம்ம யதார்த்தங்களை பேசி தானே ஆக வேண்டிய. நம்மளும் கடந்த காரியம் தானே, நம்ம புதுமையாகவா பேச போகிறோம்? இல்லை வானத்திலிருந்தா குதித்தோம், ஏசு பேசினாரண்டா அவர் கரெக்டாக பேசினார். நான் குதித்த வானத்திலிருந்து, நீ எங்கேருந்து வந்தேன்னு பார்த்துக்கோன்னார். அப்போ ஒன்றும் பேச முடியல யாருக்கும். அட ஆமாம், நான் வானத்திலிருந்தா குதித்தேன் இல்லையே, அப்போ நீ பேசுகிற பேச்சுக்கு நான் பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னார் ஆண்டவர். அட ஆமாம், புத்தி வர மாதிரி பேசினாருங்க. புத்தி வரணும் பேசும்போது, அதுக்கு தான் அப்படிலாம் பேசினார். நீ என்ன இந்த குதிக்கிறேன்னு கேட்பாங்கல்ல, வானத்திலிருந்தா குதிச்சே? ஆண்டு சொன்னா உண்மையாக குதிச்சேன், நீ குதிச்சா பிரயோஜனம் இல்லவே இல்லை. அதுதான் அர்த்தம். இப்போ கவனிங்க, சில விஷயம் நம்ம வீட்டிலேருந்து அசைந்தது என்றால் நாமே அசைக்கப்படுவோம். காரணம் நம்ம இருதயம் அப்படி இணைந்திருக்கிறது, பிணைந்திருக்கிறது. சில விஷயங்களை மாற்றுங்கன்னா அப்படி லைட்டாக கேட்டுருப்பாங்க தான், நான் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கும் சில பேர். அந்த டைம் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க மைண்டை. இங்கே ஒரு டக்குன்னு ஒன்று வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, மெதுவாக கேட்கும், பரவாயில்ல. இதெல்லாம் சொல்லும்போது ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ண, அதுதான் நான் சொன்னேனே, பாவிக்கு பிரமாணத்தை கொடுக்கும்போது இதை தான் நினச்சேன், இதெல்லாம் நடக்கிற விஷயமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்துருப்பேன், தேவன் ஒருவரே தேவன். ஃபைன் ஃபைன் ஃபைன், கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் ஏதாவது உருவாக்குறது. பொன் கன்று குட்டி வந்துருச்சு இல்லை இடையில, ஆரம்பத்திலே வந்துச்சுன்னா இன்றைக்கி என்னென்னலாம் வந்திருக்கு நமக்கே தெரியும். இப்படி ஃபஸ்ட்டு கற்பனையே தள்ளாடுது, அப்புறம் ஒன்று ஒன்றா இப்படி உருவாக்காதே அப்படி உருவாக்காதே உருவங்கள் வைக்காதேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் கேட்ட மாதிரி கேட்டாங்க. அப்புறம் 3வது வார்த்தை, என் நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். ஓகே, அப்பப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இயேசு நாமத்தை எவ்வளோ வீணிலே இன்றைக்கி நம்மளும் வழங்கி கொண்டே இருக்கிறோம். கிருபை காத்து நம்மை தப்ப வைத்திருக்கிறதே. அப்படியும் போய்கொண்டே இருக்கும் பொழுது எல்லாமே அவுட்டு. இப்போ படித்த பாவி சொல்லுவான், இதெல்லாம் நடக்கிற விஷயமா? மோசே நீங்களாச்சு, உங்கள் ஆண்டவர் ஆச்சு, நீர் பேசும், அவர் பேசாது இருக்கட்டும், அவர் பேசினால் செத்து போகும். ஆண்ட சொன்ன, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. கிட்ட வந்தான், நீயே வாப்பான்ட்டார். ஏன்னா ஒரு ஆளாவது உருப்படியாக இருந்தார். இன்றைக்கி எல்லாரும் உருப்படியாக இருக்கணும்னா எப்படிங்க? அதான் 4 பேரும் குடும்பத்தில், அப்பாவும் அம்மாவும் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்களே சொல்லுவோம், ஐயோ இது பரலோகம் அல்லவா, நான் நல்லா இருந்தா அவரும் நல்லா இருக்க மாட்டார், அவரு நல்லா இருந்தா நான் நல்லா இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்லா இருந்தா குட்டிங்க நல்லா இல்லை, குட்டிங்க திருப்பினா நாங்கள் என்றைக்கோ தப்பி போயிட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி குடும்பம் போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அந்த கவலை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா. இப்போ நான் சொல்லுகிறேன், என்னிலிருந்து எல்லாருக்கும் அந்த கவலை இருக்குது. ஐயோ என் வீட்டை பற்றி கேட்காதீங்க, 4 நல்லா இருந்தா 40 நல்லா இல்லை. என்ன ஐயோன்றீங்க? உண்மை அதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் போதிக்கப்பட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்ல, உன் பிரச்சனையே உன் இருதயம் தான். பின்பற்றி சொல்றதுக்கு பிரச்சனை அவர் பிரச்சனை இல்லை, பின்பற்றுகிற மனுஷனுடைய பிரச்சனை. அப்போ கல்லான இருதயத்தை எடுத்தா தானே, சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் கட்டளையிட்டு என் பிரமாணங்களை வழி நடக்கவும் என் கற்பனைகளை கை கொள்ளவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பலவந்தப்படுத்தி கட்டுப்படுத்தி பேசுகிற வார்த்தையை பேசவில்லை. உன் இருதயத்தையே மாற்றி ஒரு புதிதான ஆவியை உனக்குள் வைக்கும் பொழுது நீ என்ன செய்வாய்? இயல்பாகவே யதார்த்தமாகவே என் வழிகளில் நடப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை புதிய ஏற்பாட்டில் பேசவில்லை, பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேலில் பேசினார். ஆமென். இப்போ இதை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் ஆண்டவர் இரக்கத்தில் மாறவே இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நான் படிக்கும்பொழுது தான் தாவீதோட சங்கீதங்கள்லாம் யதார்த்தமான சங்கீதம், எதையுமே மறைக்காமல் அவர் பேசினதற்கு காரணம், அவர் நறுங்குண்ட ஆவியை புறக்கணியா, எருதின் பலியை விட சர்வாங்க தகன பலிகளை விட பிரியமான தேவனுக்கு ஏற்கும் பலி நறுங்குண்ட இருதயம் என்று ஏன் சொன்னா? கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்க அதெல்லாம். ஏமே, கொடுத்து வாங்க முடியாது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏமே, கொடுத்து வாங்க முடியாது. என் பலிகளின் திரளினால், என் பரிகாரங்களினால் நான் ஒரு காலம் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. நான் கேட்டுத்தான் இப்பொழுது வாங்க வேண்டும்.
எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? நம் தேவனுடைய சமூகத்தில் கேட்டு வாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? படித்திருக்கிறோம், போதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசினதை பின்பற்றும்படியாய் ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் பேசினால் போதும். ஏமே நீங்கள் பேசும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளுகிறார், உதவி செய்ய வல்லவராகவும் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியும் என்றால் உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் லகுவாய், இயல்பாய், யதார்த்தமாய் பேச போகிறோம். அப்பா, உங்கள் கிருபையை நம்பி வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களோடு இடைப்பட்டது உம்முடைய வார்த்தை அல்லவா, உம்முடைய சத்தியம் அல்லவா. உடைய சத்தியம் வந்து நாங்கள் விடுதலையாகாமல் போக முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர். நீர் பேசும்பொழுது நாங்கள் விடுதலையாகாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஜீவனும் ஆவியும் உடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், நான் பேசும் வார்த்தைகள் என்று இயேசுவே நீர் சொன்னீர். அந்த அடிப்படையில் நாங்கள் நிற்கும் பொழுது நீர் பேசி நாங்கள் உயிர்ப்பிக்கப்படாமல் போக முடியாதப்பா. இந்த உயர்த்தப்பட்ட கரங்களை பார்க்கிற பரலோகம் அப்பா, எங்களுக்கு வேண்டிய தொடுதலை, எங்களுக்கு வேண்டிய பலத்தை, எங்களுக்கு வேண்டிய பரிகாரத்தை ஏற்கனவே இயேசுவினால் கொடுத்து முடித்து விட்டபடினார், ஏற்கனவே சிலுவையில் நீ செலுத்தி தீர்த்து விட்டபடினார், அந்த பரிகாரத்தை நம்பி நாங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். எங்களுடைய பரிகார பலியே இயேசுவே, உம்மை நோக்கியே பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதில்லை என்று சங்கீதமே பேசி இருக்கும் என்றா, இன்று சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்த தேவம் இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட இரக்கத்தை எங்களுக்கு வைத்திருக்கிற தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வெட்கப்பட முடியாது. எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க வைக்கிற தெய்வம் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் கொடுமையானவைகளினால் பூரிப்பாவதாக. இப்பொழுதே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னேன். ஏசப்பா, உங்க வார்த்தையின் அடிப்படையில், சத்திய வேதத்தின் அடிப்படையில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் அளிக்கும் நன்மையினால் உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் திருப்தி ஆவோம் சுவாமி. எல்லா திருப்தியும் இயேசுவின் நாமத்தில் விலக்கப்படட்டும். இந்த நிமிஷம் நான் எல்லா அதிருப்தியின் வேர்களையும் சபிக்கிறேன். யூடியூப்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நேரங்களுடைய சத்தியம் கடந்து சென்றிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், எல்லா விதமான விசலங்களின் கவலைகளின் வேர்கள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படட்டும். இப்பொழுது சத்தியத்தில் வருகிற சந்தோஷம் ஐயா, பூரிப்பையா இப்பொழுதே நம்முடைய ஜனங்களை நிறைப்பதாக என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஜனங்களை அப்பா, உம்முடைய இருதயத்தினால், உம்முடைய கற்பனைகளினால் ஒரு ஆவியை நீர் மாற்றும் பொழுது தகப்பனே, உம்மை பின்பற்றுவது லகுவாகிறது. தகப்பனே ஏசப்பா, அதை நீரே எங்களுக்கு செய்து முடித்தீர். எங்களால் செய்ய முடியாததை நீர் முடித்தீர். தகப்பனே, ஒவ்வொரு இருதயத்திலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போடும். இப்பொழுது நான் பேசுகிறேன். அதை தாழ்த்தி கேட்கிற எந்த பிள்ளையானாலும், யூடியூப்ல என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற, சபையில் நின்று கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, என் இருதயத்தை மாற்றுங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்குள் வைங்கப்பா. எனக்குள் புதிதான ஆவியை வைங்கப்பா. நான் உங்க கற்பனைகளின் பாதையில் நடக்கணும், உங்க பிரமாணத்தை கை கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் பரலோகம் திறந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. நான் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை உணர்கிறேன். இப்பொழுதே சாபங்கள் உடைக்கப்படட்டும். எல்லா விதமான பிணைப்புகளும் இயேசுவின் நாமத்தில் நொறுக்கப்படட்டும். உலகம், மாம்சம், பிசாசு, வியாதி, பிசாசு கொண்டு வந்த பொய்கள், அவனுடைய முகத்திரைகளை நான் கிழிக்கிறேன் இயேசுவின் சத்தியத்தினால். இப்பொழுதே பக்கவாசல் இயேசுவின் ரத்தத்தினால் அடைக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை நீ தெளித்துக் கொண்டிருக்கிற பிதாவே, நன்றி நன்றி நன்றி. உம்மை நம்பி நின்று கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை கூட கல்லான இருதயத்தோடு இந்த இடத்தை விட்டு போக கூடாதுப்பா. கல்லான இருதயத்தோடு தொடர்ந்து வாழக்கூடாது. என்னையும் சேர்த்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். கல்லான இருதயத்தோடு நாங்கள் வாழ விரும்பல சுவாமி. பழைய ஆவியோடு வாழ விரும்பல. எந்த அசூசியோ, எந்த திமிரோ, எந்த தீட்டான காரியமோ, எந்த கௌரவத்தின் பிரச்சனையோ அப்பா, மன மேட்டிமைகளோ, பெருமைகளோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் உடையட்டும் ஐயா. ஏனென்றால் அது நீக்கப்பட்டால் மட்டுமே புதிய மார்க்கத்தில் நாங்கள் ஓட முடியும், புதிய மார்க்கத்தில் நாங்கள் வாழ முடியும், புதிய கற்பனைகளின் வழியில் நாங்கள் வாழ முடியும். ஏனென்றால் கர்த்தர் எங்களை புதிதாக்குகிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். முந்தினைகள் மறக்கப்பட்டது, முந்தினைகள் இனிமேல் நினைவுக்கு வருவது இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஐயா, எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் மறக்க வேண்டுமோ, நாங்கள் நினைவிற்கே கொண்டு வரக்கூடாதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறக்க பண்ணுங்கப்பா. எப்ராயிம் என்று சொன்ன பிறகு கர்த்தாவே, நாங்கள் பழகி பெருகுகிற வாழ்க்கைக்கு வரும்பொழுது மனாசே வந்துதான் ஆக வேண்டும். மறக்கப்பட வேண்டிய காரியங்கள் வந்துதான் ஆக வேண்டும். மனாசே உண்டாகட்டும் ஐயா. ஏனென்றால் நாங்கள் பழகி பெருக வேண்டும் எப்ராயிமை போல. இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி உடைய ஜனங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களை விடுதலை செய்கிறேன். ஒருவர் கூட வந்த விதமாய் திரும்பி போகக்கூடாது.
ஒருவர் கூட கல்லான இருதயத்தோடு திரும்பி போய்விடக்கூடாது. ஆண்டவரை புதிதான ஆவியோடு சதையான இருதயத்தோடு கர்த்தாவை கடந்து செல்லும்படியாய் நீர் கொடுத்த கிருபையின் அடிப்படையில் சத்தியத்தினாலே வந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்பா, நீர் எங்களை நேசிப்பது போல் யாரும் நேசிக்க முடியாதப்பா. நீ பேசுகிற பேச்சு போல குடும்பத்தின் பேச்சு வேறு யாரிடத்திலும் போய் நாங்கள் பேச முடியாது. இது தெருவின் பேச்சல்ல, இது குடும்பத்தின் பேச்சு. குடும்பத்தின் தலைவர் தான் பேச முடியும், குடும்பத்தின் நாயகர் தான் பேச முடியும். நீர் எங்களோடு பேசியிருக்கு, அதுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா மகிமையின் துதி உமக்கே உண்டாகும்படி எங்களை நீ வைராக்கியத்தோடு கண்காணித்த உம்முடைய அன்பு தொடர்ந்து எங்களை கண்காணிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய கண்களின் நிழலை விட்டு, பாதுகாப்பை விட்டு, கண்ணோட்டத்தை விட்டு நாங்கள் எங்கும் போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கண்ணின் மணியை போல் எங்களை வைத்துக்கொள்ளும், உம் கண்மணியை போல் எங்களை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். உங்களுடைய கண்ணை தொடுகிறவன் என்னை தொடுகிறான்னு சொன்னீங்கல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீங்கல்ல, எங்களை அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலக மாம்சம், பிசாசு, எந்த துரைத்தனங்கள், ஆவிகளின் கிரிகள், எந்த கண்டிகளோ வலைகளோ குடிநெறிகளின் எந்த கிரிகளோ ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை கட்டப்பட்டு போகட்டும், பாதாளத்துக்கு போகட்டும். பாதாளத்தின் யோசனைகளை இயேசுவின் ரத்தத்தை நான் நிர்மூலமாக்குகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே, வாகனங்கள் மேலே, சரீரங்கள் மேலே, அவள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் மேலே உடைய ரத்தத்தை பேசுகிறேன், உடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். இது செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒருவர் கூட வியாதியிலும் விபத்திலோ வீழ்ச்சியிலோ மாட்டிக்கொள்ளக்கூடாது, விழக்கூடாது. ஆசீர்வதையும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையை கொடுத்து விடலாம். ஆமென். நன்றி ஆவியானவரே, கோடா கோடி மகிமை உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.